எக்ஸ்கியூஸ் மீ, உங்க கமிஷனருக்கு டைம் பஞ்சுவாலிட்டிலாம் இல்லையா? அங்க பார். யார் இவன் இவ்வளவு திமிரா உட்காந்துருக்கான்? யார் நீ? டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். டியூட்டில ஜாயின் பண்ண வந்துட்டு ஒரு ஹையர் அபிஷியல் போகும்போது எழுந்து நின்னு மரியாதை கொடுக்கணும் தெரியாது? கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. உன் மேல கால போட்டனா இல்ல அவர் மேல கால போட்டனா? என்னது? This is your joining order. Thank you sir. அட டி நகர் ஏரியா பொண்ணு விளையிற பூமி, குத்தகை எடுத்து அல்லுன்னு அள்ளிட வேண்டியதுதான். என்ன தள்ளுவ? டி நகர் ஏரியா ஜுவல்லரி ஷாப் அதிகம், நிறைய திருடங்க வருவாங்க, அவங்களாலலான்னு சொன்னேன். பேச்சை கைம் பண்ணிட்டு சின்சியரா வேலை. கண்டிப்பா சார். ஏன்டா இவன் சிட்டிக்கு வந்தான் சாமி என்ற அளவுக்கு வேலை பார்ப்பேன் சார். இல்ல சார், உங்க எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன். வரேன் சார். வாங்க சார். தேங்க்யூ. போலீஸ் நினைச்சீங்களா இல்ல பொலிட்டிஷியன் நினைச்சீங்களா? சாரி சார். ஃபார்ம் தி லைன். ஓகே சார். இதுக்கு முன்னாடி இருந்த ஏசிபி கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்களோ எனக்கு தெரியாது. இனிமே நீங்க எப்படி இருக்கணும், டியூட்டில கௌரவமா போலீஸ் எப்படி நடந்துக்கணுமோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சொல்றது புரியுதுல? எஸ் சார். Say loud. Yes sir. Let's take the pledge. நல்லா படிச்சிருக்கீங்கடா, உறுதிமொழி எடுங்கடா. தொன்னீங்களா? சார் சார் சார். ஐயா, இன்னையில இருந்து நாங்களும் எங்க டிபார்ட்மெண்ட்டும் நியாயமான முறையிலும் நேர்மையான முறையிலும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பொதுமக்களுக்காக இல்லாம பேசுங்கடா நல்லவனுங்களா, எங்களுக்காகவும் எங்க குழந்தைங்களுக்காகவும் எங்க தலைமுறைக்காக உழைப்போம்னு, எங்களுக்காகவும் எங்கள் குழந்தைகளுக்காகவும் எங்கள் தலைமுறைக்காக உழைப்போம்னு. கட்ட பஞ்சாயத்து, கடத்தல், திருட்டு, செட்டில்மெண்ட் இதெல்லாம் எவ்வளவு அமுக்க முடியுமோ அவ்வளவு அமுக்கி இதெல்லாம் எவ்வளவு அமுக்க முடியுமோ அவ்வளவு அமுக்கி பெட்ரோல், டீசல், சேசிங், ரத்த காயம் இந்த மாதிரி ரிஸ்கே இல்லாம ஃபைனான்சியலா செட்டில் ஆகும்னு. பெட்ரோல், டீசல், சேசிங், ரத்தகாயம் இந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் இல்லாம ஃபைனான்ஸ் மனசாலும் புத்தியாலும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம அந்த ஆண்டவ மேல சாட்சியா உறுதிமொழி எடுக்கிறோம். என்னடா இவ்வளவு எமோஷனல் ஆவறீங்க? ஒருவேளை நீங்க சின்சியர் போலீஸ் ஆபீசரா என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த ஏசிபி ஆபீசர்ல அவங்க பாக்கெட்ட ரொப்பிட்டாங்களே தவிர எங்களை மாதிரி பாவப்பட்ட மிடில் கிளாஸ் போலீஸ்காரங்கள மீட்டர் போடவே விடல சார். நாங்கெல்லாம் வெறும் லோ பட்ஜெட் போலீஸ் சார். ஆனா எங்களுக்குலாம் மனுஷ ரூபத்துல கிடைச்ச ஏடிஎம் மிஷன் சார் நீங்க. இல்லாத போலீஸ்க்கு அள்ளி கொடுக்க வந்த ஆபீசர் சார் நீங்க. எங்களை மாதிரி காஞ்சு கிடக்குற காக்கி சட்டைகள கரடு காட்ட வந்த கலியுக கர்ணன் சார் நீங்க. எட்ரா கண்ணா கொண்டாட கைய சார். வீர திலகம். நிறுத்து. விலைவாசி இப்படி ஏறிக்கிட்டே போனா நம்மள எப்படி பிழைக்கிறது? அப்சல்யூட்லி. நம்ம எல்லாம் சேர்ந்து சம்பாதிக்கணும். நம்ம எல்லாரும் ஒரே தாரக மந்திரம். இப்ப சம்பாதிக்கலாம் வேற எப்போ? வைஜெயந்தி, ஆட்டோ நிறுத்தினா புகை தான் வரும். காரை நிறுத்து, உங்க வீட்டுக்கு நகை வரும். பிளடி ஃபூல். அதே கருப்புடுத்தும் வாயில போடுவேன். எதுக்கு வாய் முடிக்கிறான்? ஹலோ. ஹேய். ஹலோ. ஹேய். எப்படே? வண்டு போட்டனா? எவ்வளவு நேரம் கத்துற? காதுல விழல உனக்கு? சாரி. உன் பேர் என்ன? நித்யா. நித்யா. சொன்னா புரியுமா? சிவா. பாய்.
நீயே சொல்லு சார். அந்த ரியல் எஸ்டேட்காரங்க நமக்கு எதிராக ஒரு கும்பலை கூட்டிட்டு போராட்டமே நடத்துறாங்களா சார்? எங்க ஹலோ, இந்த லேண்ட் புரோக்கர் பூதலிங்கம் மேல ஏறிட்டான்னா ஒரு புரட்சி வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் அந்த ஏசிபி சிவாவை பத்தி தான். இவன் யாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்குறது? அந்த ஏசிபி. இந்த பூச்சாண்டிக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் பேய்க்கே பேன் பார்த்தவன்டா. ஐயோ, पाठाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं पाठाय प्रतिबोधितां சார் இந்த வண்டி என்ன பாத்தாயா பாட்டு? அப்படியே திரும்பி வேனை 360 டிகிரில சுத்தி சுத்தி பாருங்க, உங்களுக்கே புரியும். சார் 108 போட வேண்டிய ஆம்புலன்ஸ்ல 801 போட்டிருக்கேன். 108 என்ன பண்ணும் ராசா? விபத்து நடந்த இடத்துல உதவி பண்ணும். உடம்பு முடியாதவங்களுக்கு உதவி பண்ணும். குவைட் ஆப்போசிட். சார்ட்ட பிரச்சனை பண்றவன பிரிச்சு மேஞ்சிரும். கம்ப்ளைண்ட் குடுக்கறவங்க கவட்ட கிழிச்சு காத்து வாங்கும். ஓவரா பேசுறவங்கள ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிச்சு எங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் தூக்கிட்டு போய் எப்ப தோணுதோ அப்ப இறக்கி விட்டுருவோம். ஒரு சிலர் இறக்கவும் மாட்டோம், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த உருட்டல் மற்றவங்கள மறந்துடுவேன் நான் இல்ல. ஏண்டா பாத்தாயா வண்டி பக்கத்துல இருக்கும்போது பார்த்து பேசக்கூடாதா? கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். சார், நீங்க போலீஸ்ல இருக்க வேண்டிய ஆள் இல்ல, பொறுக்கிங்களுக்கு தலைவனா இருக்க வேண்டிய ஆளு. நம்ம கையில என்ன இருக்கு கண்ணா? எல்லாம் கிருஷ்ண லீலை. சார் கடுப்பேத்தாதீங்க சார். அடிக்கடி அடிச்சுட்டு கிருஷ்ண ராமனில பீழ வாங்குறீங்க. ஐயோ, வாயை கொடுத்து வாலண்டியா மாட்டேன். என்ன சொல்லிட்டு நீ ஓவரா பேசிட்ட? சேம் எமோஷன். ஐயா ஏசிபி சார், இந்த 801 சேவை சிட்டில வேற எங்கெல்லாம் நடக்குது? அந்த ஏசிபி சிவாவை நான் சும்மா விட மாட்டேன்டா. அவனால ஏசிபி சிவாவுக்கு என்ன கொம்ப மலைச்சிருக்கா? என்ன வெடி சட்டை மட்டும் விடுது? சரக்கு வாங்கி கொடுத்தா இந்த ஏரியாவுல நடந்த ரெட்ட கொலைய பத்தி பர்சனலா சொல்றேன்னு சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க. உள்ள போனதா செய்தி எப்படி வருதுன்னு பாருங்க. அப்படியா? நீ ரொம்ப தங்கமான அப்படினா ஐ லவ் யூ. ரைட் பிரதர், உங்களுக்கு நடந்த விஷயம் வேணுமா, இனிமே நடக்க போற விஷயம் வேணுமா? ஐயோ தெய்வமே, நாசமது பண்ணுங்க. இன்னில இருந்து நான் பெரிய நல்லதுமா, ரிப்போர்ட் ஆயிடுவேன். தெய்வமே, நல்லது. ரெண்டு விஷயத்தையும் சொல்லுங்க. பட்டப்பகலில் அழகான இளம் பெண் கற்பழித்து கொலை. அழகான பொண்ணா? யாரு? ஏதாவது சினிமா நடிகையா? நீ ஏன் சினிமா நடிக்க மாதிரி இருக்க டார்லிங்? வாலிபமே வா வா. யார பார்த்து வா வாண்ட? அடுத்து வந்த டிவி கேமராமேன் குத்தி கொலை. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏய், என்னடா நான் வாங்கி கொடுத்த சரக்கு அடிச்சிட்டு என்கிட்டயே மிஸ்பிஹேவ் பண்றியா? சரக்கு குத்தா மிஸ்பிஹேவ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? என்னது? கட்டிங்க குத்தியா கட்டிலுக்கு வர மாட்டியா? கட்டலுக்கா? ஐயோ, Come on, rapping boys. சீக்கிரமா. ஐயோ, நல்ல ரவுடி நினைச்சேன்டா. நான் வாங்கி கொடுத்த சரக்கு அடிச்சிட்டு என்னைய துரத்துறானுங்க. பொறுக்கே ட்ரீட் பண்ணனும். சிஎஸ்என் கிளாஸ் ட்ரீட்னா அவன் தொட்டாம என்ன பண்ணுவான்? ஒலிம்பிக்ல கூட மூர்க்கர் இப்படி ஓடுனது இல்ல. கடவுளே, எல்லாத்தோட நல்லா இருக்கணும்பா. உனக்கு இது ரொம்ப ஓவரா தெரியல? சார், நீங்க எங்களுக்காக பண்ணதுக்கு உங்களுக்கு திருவண்ணாமலை தீபமே ஏத்தலாம். உங்களால இன்னைக்கு என் 2 குழந்தைகளும் கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கு சார். காலையில அதுங்க ஸ்கூலுக்கு போகும்போது டாடி பை அப்படின்னு சொல்லும்போது என் நெஞ்சில நீங்க சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டீங்க சார். இவ்வளவு என்னத்துக்கு சார்? உங்க தயவால எங்க குடும்பமே ஐ ஃபேமிலி ஆயிடுச்சு சார். என் வீட்டுக்காருக்கு i20, என் தம்பிக்கு i10, என் பையனுக்கு ஐபேட், எனக்கு சின்ன ஐபோன். மொத்தத்துல எங்க குடும்பமே ஐ ஃபேமிலியா இருக்கு சார். அண்ணாநகர்ல ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் புக் பண்ணிட்டேன் சார். அப்படியே ஒரு பொண்ணையும் புக் பண்ணிட்டேன் கல்யாணத்துக்கு சார். என்ன சார், நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் ஒரு லவ், ஒரு காதல் ஏய், ரெண்டு ஒண்ணுதான். இல்ல, அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்ல. எனக்கும் லவ் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா என் மனசுக்கு ஏத்த மாதிரி இன்னும் ஒரு பொண்ணு கிடைக்கலையாடா. உங்களுக்கு பொண்ணு கிடைக்காதா சார்? கஷ்டம். மணிரத்ன மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சு வெயிட் பண்ணா பொண்ணு தானா கிடைக்க போகுது சார். வெயிட் கூட பண்ண வேணாம், பொண்ணு கிடைச்சிருச்சு. சார், ரவுடிங்க துரத்திட்டு வராங்க சார். சார், ஹெல்ப் சார், ஹெல்ப் மீ. அதோ வரானுங்க. ஏய், தூக்கி அடிச்சிரும் பாத்துங்க. வாங்கடா. தேங்க் யூ சார், தேங்க் யூ. அஸ்வின், வா போலாம். சார் சாச்சிட்டலா ஆல்மோஸ்டா. மறுபடியும் அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுது. சார், அது பிரஸ், நம்ம போலீஸ் எப்படி? பிரஸ் மீட் வைங்க. ஐயா, வாங்குற லஞ்செல்லாம் மேக்கப்புக்கு செலவு பண்ணி. உங்க புண்ணியத்துல நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்களாம் நல்லா இருக்கீங்க.
என்ன மட்டும் டீல்ல விட்டீங்கல்ல? பிரபு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இரவு நேரம், நேரம் முழு நிலா, நிலா படிக்குற்ற வேலை. வேலை எனக்கு வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கல. இருக்குதா? இந்த டைம்ல என் ஃபிகர் என் கூட இருந்தா எப்படி இருக்கும்? நடு ராத்திரியில உங்க ஃபிகரை எப்படி வரவழைக்கிறது? பிரஸ் மீட் வைங்க. அதுக்கு காரணம் வேணுமே. அதான் ஏடிஎம் உடைக்க போறாங்க. திருடனுங்க வேணுமே. அதான் நல்ல திருடன் என் கூட தானே இருக்கானுங்க. டேய் அப்புகளா, சொல்லுங்க ஜமா. சொல்லுங்க ஜமா, நாங்க என்ன பண்ணோம்? ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வாங்க. ஏடிஎம்மா கார்டு போட்டு பணம் எடுக்கணுமே. ராடு போட்டு எடு. ராடா போலீஸ் பிடிச்சுக்குமே. அப்ப நாங்க என்ன கூர்க்கா அதுக்கு வரா? மறந்துட்டேன். பார்த்தாய வண்டியை கூப்பிடு. ஐயோ சார் ஞாபகம் வந்துச்சு சார், நல்ல ஞாபகம் வந்துச்சு சார். இப்போ நாங்க ராடு விடுறோம். நீ ராட விடு, நான் பிரஸ் மீட்டை ஐயா கூப்பிடுறேன். இப்போதான் நாங்க ஜாமீன்ல வந்தோம். மறுபடியும் உழுதுக்கு போட்டாதுக்கு ஐயா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முகமுடி இருக்கு. சார் ஏடிஎம் திருடனை பிடிச்சிங்களா சார்? யோ பிரஸ்க்கு புதுசாயா நீ லூசு. சார் பிரஸ் மீட்னாலே லேடிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. நீ போமா. இப்படி மாறிட்டானுங்க. அத்தாய வண்டி 2 நாள் அவன் ஏரியால ஓட விட்டோம். ஆத்தாயா வண்டி பிரஸ்காரங்க விட்டு வைக்கலையா? ஆமாப்பா. ஹலோ, தூங்குற டைம்லயே பிரஸ் கூப்பிட்டீங்க? திருடங்களை பிடிச்சிருக்கோம். என்ன இவனுங்க திருடனுங்களா? ஏன் எங்களை பார்த்தா திருடங்களா தெரியலையா? இவனை பாருங்க கரெக்டா இருப்பான். அதுக்கேண்டா மாஸ்க தரத முடியல. இது பார், நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னதான் பண்ணாலும் என்ன நெருங்கவே முடியாது. ஏய், உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா முறைப்படி பேசி மேரேஜ் முடிச்சுக்கலாம். இம்பாசிபிள். இம்பாசிபிளாண்டா. காலையில 1 கிலோ தங்கம் திருடனை பிடிச்சோம்ல, அதுல 1/2 கிலோ இவனுக்கு கொடு. சார் உங்களுக்கு அட்ரஸ் தானே வேணும்? போடி. ஃபோன் நம்பர் 10 பையன் நம்பர் 44 ராகவா காலனி கேகே நகர் சார். இவங்க வீட்ல இவங்க அக்கா மாமா 7 வயசு பையன் இவங்க சேர்த்து 4 பேர் சார். இவங்க அக்காக்கு போலீஸ்னா அவ்வளவு உசுறு சார். சார் இதை தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் போலீஸ்னு போய் சொல்லி இவங்க அக்கா மேரேஜ் பண்ணிட்டாரு. குளிக்கிற நேரம் தவிர மீதி எல்லா நேரம் போலீஸ் யூனிஃபார்மோட அழிஞ்சிட்டு இருப்பாரு. நீங்க மட்டும் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா கையை தாலியை குத்து கட்ட சொல்லுவாங்க சார். சார் அவங்க அக்காவுக்கு போலீஸ்னா அவ்வளவு உசுறு சார். சார் தங்கம் சார். திருடங்க அடிச்சாண்டா, தங்கம் கிடைக்கலடா. அப்ப நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை அதான் அட்ரஸ் கிடைச்சிருச்சுல, அக்காவை தாக்குறோம், அம்மு குட்டிய தூக்குறோம். செல்லாம் பப்பு பாப்பா. யாரு? யார் நீங்களா? ஆ? என்ன சாணு கொஞ்சம் கிளாமர் கம்மியான மாதிரி இருக்கு. ஜானுவோட அக்கா. ஹலோ, யாருப்பா நீங்க? உங்க சிஸ்டரோட லவ்வருங்க. ஹலோ, எவ்வளவு தைரியம் இருந்தா தங்கச்சி லவ் பண்ணுவ? யாருப்பா நீ? பாத்துங்க. பாக்குறதுக்குள்ள தூக்கி போடு. யார் இந்த ஏரியா ஏசிபிமா? குழந்தை நான் சொல்லவே இல்லையே. வாங்க உட்கார்ந்து பேசுவோம். வாங்க வாங்க அண்ணி. ஏய் 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 அண்ணி அண்ணி. இருங்கப்பா. ராகவேந்திரா. என்ன ஜேசிபி குழந்தைனாரே? அண்ணி இவ்வளவு அழகா இருக்காங்க. சோஃபா செட் இவ்வளவு அசிங்கமா இருக்கு. இமிடியேட் சேஞ்ச். எஸ் சார். அது Thank you madam. ஒண்ணு போட்டனா தீப்பெட்டி சைஸ்ல ஒரு டிவி. டிவி நான் பெருசா இருக்கோனா? அதே பாத்துக்க. மாத்திரலாம். ஜூபாக்கா ஜூ. ஆமா டிவி. டேய் பர நல்லா தெரியுதா? அண்ணி கழுத்து எம்டியா இருக்கு, ஒரு நெக்லஸ் போட்டா. ஓ அதுவா? அப்ப ஒரு நெக்லஸ் மாட்டி விட்டுருவோம். மாத்திடு. நெக்லஸ் த்ரோ. ஏசிபி தெய்வமே. ஐயா ஜம்புக்கா. வைஜெயந்தி வேற ஏதாவது கொடுத்தா பூமிக்குள்ளேயே போய்டும். அப்பல சீக்கிரம் எழுப்பி விடல. எழுந்துருமா. ராயபுரத்துல இன்னொரு வீடு இருக்கு, அப்படியே அங்கே வந்தீங்கன்னா. அது எங்க ஜோன்ல வராது. ஓசில கொடுத்தா ஏசில சுடுகாடு கேப்பா போல. ஃப்ரீயா கொடுத்தா பெனால கூட குடிப்பா. நீங்க என்ன குடிக்கிறீங்க? காஃபி, டீ, ஜூஸ் என்ன வேணும்? எனக்கு உங்க தங்கச்சி தான். அது தானாவே வரும். நானாவே வருமா பாஸ்? புது சோஃபா உட்காருங்க. என்னங்க? எஸ் மேம். யாராம? இவன் தான் அக்காவை ஏமாத்துன டிராமா போலீஸ். டிராமா போலீஸ். இந்த ட்ரெஸ்ஸோட வெளியே போறீங்களா? உங்களுக்கு பிரச்சனை வரல? வீட்ல இருக்கிறத விட வெளியில கம்மிதான். ஓ ஓஹோ. அக்கா அக்கா, இவனே வீட்டுக்குள்ள விட்ட? இவனா? அரஞ்சனா ராஸ்கல். சாரடி சாரு. போலீஸ். ஒரிஜினல் போலீஸ். லவ் பண்ற பொண்ணை தேடி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட ஆசையா 4 வார்த்தை பேசாம இப்படி எரிஞ்சு விளறியே. இதுக்கு அம்மா உன்னை பெத்து போட்டாங்க. போ போய் லவ் பண்ணு. ஆடி அப்பா ஒல்லியா இருக்கறதுக்கு ஆனா வெயிட்டா இருக்கா. அக்கா செல்ஃபி எடுக்கா. இந்த போஸ் இருங்க க்ளோஸ்ல எடுக்கலாம். பாவாடை தாவணி பாரம்பரியம் என்ன பாதி ட்ரெஸ் காணோம், எங்க போச்சு? அதெல்லாம் வெளிய வீட்ல ஏஷ்டம். ஏய் மரியாதையா இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ் அராஜகம்னு சொல்லி டிவி சேனல்ல வர வச்சு லைவா உன்ன நார் நாரா கிழிச்சிடுவேன்.
அண்ணி கொஞ்சம் இருங்க குழந்தனாரே. நீ என்னடி கிழிக்கிறது? உனக்கு இருக்கிறது ஒரு சேனல், உனக்கு ஆப்போசிட்ல 20 சேனல்ஸ் இருக்கு. அதுல நானும் என் குழந்தாரம் லைவ்ல உட்கார்ந்து எங்க பாப்பா தான் மாப்பிள பின்னாடி சுத்துச்சு, எங்க பாப்பா தான் வாட்ஸ்அப்ல ஹாய் பைன்னு மெசேஜ் அனுப்பிச்சது, எங்க பாப்பா தான் ஐ லவ் யூ சொல்லி அவர் இடுப்பு கிழிச்சுன்னு சொல்லுவோம். அப்ப என்னடி பண்ணுவேன்? அக்கா அண்ணி Yes. உங்க தங்கச்சி கூட ரெஸ்டாரண்ட் போன போல இருக்கு. கூட்டு போங்க குழந்தனாரே. அவ வர மாட்டால. ஃபேமிலி வந்தா வருவால. ஐ இங்க பாருடா. அக்கா இவ்ளோ சேரு காலியா இருக்குல, இப்படி ஒட்டிக்கிட்டு உட்காரணுமா? தூரமா உட்கார்றதுக்கு நம்ம என்ன தூரத்து சொந்த மாதிரி இப்படி ஒட்டி உட்கார்ந்தாதான் உறவு இருக்கும். நம்ம ரைட் குழந்தனாரே. You are always right. Hi. என்ன ஆமா பொண்ணுங்குட்டி, இப்படி ஒரு மாப்பிள தேவையா? சாப்பிடுற செல்லம். போலீஸ் அங்கிள் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். போடுங்க போடுங்க. ஆட்டோகிராஃபோட சேர்த்து அப்படியே ஒரு பஞ்ச் டயலாகும் சொல்லுங்க. இப்ப பாரு. ஓங்கி அடிச்ச 1 டன் வெயிட். பாக்கறியா? ஐயோ அழுதே. Excuse me, dear ladies and gentlemen. We are happy to announce the most visiting couple of our restaurant, Mr. Shiva and Jano. அக்கா மோஸ்ட் விசிட்டிங் கப்பலா? இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்க்கா. குடி ஐயோ அது ஒண்ணு போதும். மீடியால இருக்கிற என்கிட்டயே வாலாட்றியா? உன்னை எப்படி சுத்த விடுறேன் பாரு. சூடா இருந்தா சில்லுன்னு சாப்பிடு பேபி. 10 நிமிஷம் என்ன பார்த்து பேசினா என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னியாமே, என்ன பேசணும்? நம்ம லவ் விஷயம் தான். இங்க பார், நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். ஐயோ நான் சொல்றதெல்லாம் சத்தியம். ஏய் யார் அந்த லார்ட் லபுதாசன் கேட் சொல்லு. நான் லவ் பண்றவரு வேர்ல்ட்லயே ஒன் அண்ட் ஒன்லி ஹேண்ட்ஸம் மேன். அவரு நடந்து வந்தா சிங்கம், உக்காண்டா புலி, பாம்பு, மொத்தத்துல ஒரே ஒரு சுனாமி ஸ்டார் சுபாஷ். அவன் எங்க? அங்க. வைஜெயந்தி. எஸ் சார். சுனாமி ஸ்டார் சுபாஷ். சொல்றேன் சார். இவன் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஹீரோவையும் காலி பண்ணிடுவானா? அப்புறம் ரஜினி சாரே வீட்ல உட்கார வைக்கிற பில்டப் கொடுத்துட்டு இருக்கான் சார். எடுக்காத படத்துக்கே 204 போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான் சார். முடிச்சிடலாம். விடுறா விடுறா. இவன் எங்க இருக்கான விடுறா வண்டிய. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். எக்ஸலென்ட் மைண்ட் ப்ளோயிங் அப் பண்ணீங்க. என்ன கர்மம் சொல்றானே எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. சூப்பர் சார். நீங்க ஆக்ஷன் ஹீரோன்றத ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். யோ நீ ஒரு டைரக்டரா? நான் ஆக்ஷன் ஹீரோ தான். அதுக்காக எப்பவுமே அடிக்கடி ஃபைட் ஆக்ஷன் தூசு துப்புன்னு எப்பவுமே ஆக்ஷன் தானா? ஒரு ரொமான்ஸ் இல்லையா? ரொமான்ஸா? யா ஒரு கௌதமன சிம்பு கோச்சா மாதிரி, செல்லூராகன் தனுசு கோச்சா மாதிரி. எனக்கு நீ ஒண்ணு வையா. என்னது சொல்றீங்க? லிப் லாக். ரொம்ப க்ளோஸா போயிட்டாலோ. இதுக்கு தான் புது புது டைரக்டர்களை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்றது. கதாநாயகிகளை கரெக்ட் பண்ணிடுறாங்கயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தலைவா. சார் ப்ரொடியூசர் வந்திருக்காரு பாருங்க. ஹலோ சுனாமி சார், குட் மார்னிங். வணக்கம் ப்ரொடியூசர், என்ன விசேஷம்? நம்ம படத்துக்கு பப்பாலின்னு டைட்டில் வச்சாம வெளியெல்லாம் நல்லா இல்லன்னு பேசிக்கிறாங்க. யோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி கபாலில வச்சா ஒத்துக்குறாங்க, நான் பப்பாலில வச்சா ஒத்துக்க மாட்டாங்களா? விஜய் கில்லில வச்சா ஒத்துக்குறாங்க, நான் பள்ளியில வச்சா ஒத்துக்க மாட்டாங்களா? அஜித் ராஜால வச்சா ஒத்துக்குறாங்க, நான் ஜம்கால வச்சா ஒத்துக்க மாட்டாங்களா? எல்லாம் ஒத்துக்குவாங்கயா. யோ டைரக்டர், லிப் லாக்குக்கு எந்த ஹீரோயின் செட் ஆகும்னு ப்ரொடியூசர் சேர்ந்து கன்சல்ட் பண்ணு போ. என்ன விஷயமா சார்? நேத்து நைட் நான் பப்புல டால்தறத பார்த்து சிம்பு தனுசு அப்படி ஷாக் ஆயிட்டாங்கல்ல. அது உங்களுக்கு வயசானதுனால வந்த ஷேக்க பார்த்தா அவங்க ஷாக்கா இருப்பாங்க. ஜப்பான் மூஞ்சி வாய மூடு. எது ஜப்பான் முஞ்சா போட்டா பண்ணி முஞ்சா? இனிமே டீசெண்டா பேசிக்கலாம். அது ஆமா, எதுக்கு வந்திருக்கீங்க? இவங்கள பாருங்களேன். சார் இந்த பொண்ணை லவ் பண்றாரு, ஆனா இந்த பொண்ணு உங்களை லவ் பண்றதா சொல்லுது. எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. இப்போ நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா இவர் காதல் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவாரு. இருக்குன்றீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்க கையில. அது ஓபன் ஆப். நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? ஏன் லவரா நீ எப்படி லவ் பண்ணலாம்? இவங்களுக்கு பேட் செக்ஷன் 8.1 விதிப்படி நீ பிரச்சனைய பிளாக்ல வாங்குற. இந்த ஒயிட்ல வாங்குவ இந்த சுனாமி ஸ்டார் சுபாஷ். இந்த ஃபிகர் எனக்கு தான். இட்ஸ் ஃபிக்ஸ். அக்கா பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே மான் போலவா. ஏய் அண்ணே, தலையில பெரிய நெல்லிக்காய் ஓட்டிட்டு இருக்க, எடுத்து விட மாட்டியா? நெல்லிக்காய் இல்லைண்ணே, போலீஸ்காரங்க கூட்டினதுல வீங்க இருக்கு. சார் வணக்கம் சார். என்ன நெல்லிகா மண்டன் பெயில் ரிக்வெஸ்டா? சாரி சார், ஜெயில் ரிக்வெஸ்ட். இவனை உள்ளே வச்சுக்கிங்க, அப்பதான் சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். நான் வேற ஹீரோ கமிட் பண்ணிட்டேன். வரேன் சார். ஒரு யூத்தோட வேலை செய்ய தெரியாம பேசி போற அந்த டைரக்டர் என் ஃபேன்ஸால காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சும்மா 10 அடி ஏறிய போகுது. எத்தனை ஃபைர் இன்ஜின் வந்தாலும் ஊதி அணைக்கவே முடியாது. நீ இத ஊது.
யூத் ஹீரோன்னு பிரீத் இல்ல ஏம்பா மோட்டேஸ்பி உன் கூட எனக்கு எதுவும் பிரச்சனை அந்த பொண்ணு வர சொல்லுங்க அவகிட்ட நான் கிளாரிட்டியா சொல்லிட்டு போயிடுறேன் ஹாப்பி பர்த்டேண்ணே அந்த கர்மம் நாளைக்கு தானடா அந்த இளவு இன்னைக்கு தானே ஒரு நாள் பூரா 802 டிராவல் பண்ணிட்டீங்க டேய் ஃபுல் கால் எஸ் எவன் அவன் என் தங்கச்சியை லவ் பண்றேன்னு சொன்னவன் எவன் குட் மார்னிங் மாப்ள Good morning. எவன் அவன் டேய் இந்த பச்சை சட்டை தான் முடிச்சுக்க எழட்டு முண்டோ ஒரிலாக்கு போட்டானுக்கு பிறந்த மாதிரி இருந்துட்டு என் தங்கச்சி கேக்குறான் மிஸ்டர் சுபாஷ் சார் நீங்களா சார் நான் உங்க பெரிய ஃபேன் சார் உங்க எல்லா படத்தையும் முதல் நாள் முதல்ல பாத்துருவேன் சார் அடே மொசைக் மண்டியா வர வேண்டியவங்க வந்தாச்சு நீ பேச வேண்டியது பேசிட்டு போயிட்டே இரு தம்பி பேச்சுல ஒரு ரைமிங் இருக்கணும் டைமிங் இருக்கணும் என்ன பார்த்து கத்துக்க இந்த பார் உனக்கு எனக்கு காதல் இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சைக்கிளி சாதர் இல்லாம சேஃப்டியா போய் சேர்ந்துருவோம் போலீஸுக்கு பயந்து நம்ம காதலையே தியாகம் பண்றியா சிவா ஐ லவ் யூ அட்டாக் ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சாங்க எஸ்கேப் ஏய் டார்லிங் அடிக்காதீங்க கெட் பேக் சூப்பர் என்னமா அடி வாங்குறீங்க நீங்க தான் ரியல் ஹீரோ அடிச்சி ஒட்டத்துக்கு பிறந்தவள அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கொலைக்கத்துல உள்ள போயிடுவீங்க பிரிச்சு மேயறானுங்க எலும்புல வர நொறுங்கி இருக்கு டூப் போடாம அடி வாங்குற என்னமோ எதிர ரஜினியை பார்த்த மாதிரி கை தட்டுற பைத்தியக்காரி தம்பி இந்த கரண்ட்ல அடிபட்ட மூஞ்சிக்கும் இந்த கல்கத்தா ரசகுல்லாவுக்கும் காம்பினேஷன் செட்டே ஆகாது இந்த மாஸ் ஹீரோவுக்கும் இந்த மஞ்சள் கலர் சாரிக்கு தான் குட் காம்பினேஷன் இந்த லூசு சொல்ற மாதிரி எதுவும் நடக்காது என்னால உன்னை லவ் பண்ண முடியாது என் மேல எப்படி லவ் வர வைக்கணும்ன்ற டெக்னிக் எனக்கு நல்லா தெரியும் இப்ப பார்